அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஆவணி மாதத்திற்குண்டான ரிஷப ராசிக்காரர்களுக்குரிய பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பிறந்திருக்க தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதம் அப்படின்னு சொன்னால் ஆவணி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறதுங்க. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானின் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறுகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் மற்றும் கிரக மாற்றத்தின் காரணமாக ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையுமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா, வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க ரிஷப ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் அவர்கள் சந்திப்பாங்க, எந்தெந்த விஷயத்தில் சாதகமான நிலைகள் அவர்களுக்கு உருவாகும் அப்படிங்கிற முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்த ஒரு மாதமாக திகழப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே சரிங்க, நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் புயலை உருவாக்கக்கூடிய காலத்தையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கலாம். அதனால் எந்த ஒரு விஷயமா செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு நீங்கள் செய்ய பாருங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமுடனும் இருக்க பாருங்க. அப்போ தான் வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவிற்கு உங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொருளாதாரம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் சரிங்க, வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக பெறுகிறது. முடிந்த வரைக்கும் கடன் வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. சிறு உபாதையாக இருந்தாலும் சரி, அதற்குரிய மருத்துவரை பார்த்து சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வீடுகளில் இல்லங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையே நிலவுதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க பெறலாம். தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தையும் சமாளித்து வெற்றி காணக்கூடிய அளவிற்கு லாபம் உண்டாக பெறும். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டிய மாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும். எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னாலும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் சில சின்னதான தடைகள் உண்டாகலாம். திருமண முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சில தம்பதிகளுக்கு உண்டாகும். அதனால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு இருக்குங்க. எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம நிதானத்துடன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற நிலையே நிலவுதுங்க. எவ்வளவு தான் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாகவே இருக்கலாம். அதே சமயம் வீண் பழிக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது அப்படிங்கிறது சற்று கடினமாக இருக்கும். அதாவது மாதத்தினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் மூலமாக நிறைய லாபங்கள் வளர்ச்சிகள் காணப்படலாம். ஆனால் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிற்பகுதியில் தொழில் ரீதியாக
தான் நீங்கள் சற்று கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். என்னதான் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி தொழில் வியாபாரம் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பம் அப்படிங்கிறது சுபிக்ஷமாக இருக்க பெறும். அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதி உங்களுக்கு ரொம்ப சாதகமற்ற நிலைகளில் இருக்கும். ஏன்னா அது ஆவணி மாதத்தினுடைய பிற்பகுதி செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான இன்னல்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அடுக்கடுக்கான பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில், அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதியாக விளங்கக்கூடிய 17ஆம் தேதி வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நிதானத்துடன் செயலாற்ற வேண்டிய மாதமாக திகழுதுங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவது அப்படிங்கிறது பிற்பகுதியில் சற்று சிரமமாகத்தாங்க இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகலாம். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதாக இருந்தாலும் சுயமாக யோசித்து எடுக்க வேண்டுமே தவிர பிறரின் பேச்சு கேட்டு எடுக்காம இருக்கிறது நன்மையை தரும். குடும்பத்தில் மூத்தோர்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பது நன்மையை தரும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கலாம். பொறுமையுடனும் நிதானத்துடனும் அந்த வேலையை கவனமாக செய்து முடிப்பதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதிக லாபத்திற்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு நினைத்து வந்தவரை லாபத்தை அனுபவித்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டும். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்காது. அதே மாதிரி இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் ஓரளவிற்கு இனிமையான சூழ்நிலை காணப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகரித்து காணப்படும். அதே சமயம் தேவையில்லாமல் பேசுறதுனால பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வெட்ட கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நீங்கள் புதிதாக வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலர் ஈடுபடுவீங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தையும் சமாளித்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓரளவிற்கு இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சற்று கால தாமதம் அனைத்து விஷயத்திலையுமே ஏற்படதாங்க செய்யும். அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியங்க. அதே மாதிரி சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சரி செய்து கொள்வது ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு தன்னுடைய உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு குடும்பத்தாரின் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உற்றார் உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவாங்க. அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கலாம். எதிர்பாராத திடீர் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிந்து செல்லவும் நேரிடலாம். அதே மாதிரி தொழிலில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியுங்க. முடிந்த அளவுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வரவை விட உங்களுக்கு
செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வீண் செலவுகள் ஏற்படலாம், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இந்த மாதிரி தேவையற்ற செலவுகள், வீண் விரைய செலவுகள் போன்றவை ஏற்படும். அப்படிங்கிறதுனால செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்ள பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். மருத்துவ செலவு ஏற்படாத வண்ணம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்கள். வேலை ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலம் மேலும் ஒரு சிறப்பு மிகுந்த காலமாக அமைவதற்கும் உங்களுடைய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கும் நாராயணரை வழிபட்டு வாங்க அனைத்து வித நன்மைகளும் உருவாகும்.